வார்த்தையை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துறீங்க. வார்த்தை மூலமாக எங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர். இன்றைக்கும் உடைய வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ, என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தைகள் அடியனை மறைத்து நீங்கள் பேசணும். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம். பேசுவதின் மூலம் இதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். இன்றைக்கு காலை இந்த செய்தியின் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், தேவனோடு உள்ள உறவு, இல்லாவிட்டால் தேவனோடு உள்ள ஐக்கியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனம் ஒரு வாசிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். மனுஷனுடைய கண்களில் அல்ல, சொந்த பந்தங்களுடைய கண்களில் அல்ல, நண்பர்கள் கண்களில் அல்ல. யாருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதற்கான காரணத்தையும் வேதம் குறிப்பிடுகிறது. ஏன் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். ஒரு மனுஷனுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தருடைய கண்களில கிருபை, கர்த்தருடைய கண்களிலே இரக்கம், கர்த்தருடைய கண்களிலே தயவு. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்ததனுடைய ரகசியம் என்னன்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தான். நோவா தேவனுடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்ததின் ரகசியம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு. எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தா போதும். அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தால் போதும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், எவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் நான் உருக்கமாய் இருப்பேனோ அவன் மேல நான் என்ன பண்ணுவேன்? உருக்கமாய் இருப்பேன். இப்ப நோவா மேல கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அதனுடைய ரகசியம் என்ன? தேவனோடு சஞ்சரித்து, தேவனோடு பிரசன்னத்துல, தேவனோடு ஐக்கியத்துல, தேவனோடு உறவுல இருக்கிற ஒரு மனிதன் எந்த விதத்திலையும் அவன் தோற்று போக மாட்டான். கர்த்தர் என்னை தப்புவிக்க, பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில, இந்த எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்களில நமக்கு தேவையானது என்னன்னா, கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற, கர்த்தரோடு உறவாடுகிற, இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். ஆகவேதான் ஐயா பெர்க்மான்ஸ் பாடுறாங்க, இன்னும் அறியணும், இன்னும் நெருங்கி கிட்டி சேரணும், இன்னும் ஆழத்துல வரணும், இன்னும் நீச்சலாலம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு நம்ம இருப்போமே என்றால், வாஞ்சிப்போமே என்றால், கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்போமே என்றால், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது நிமித்தமாக, நோவா வாழ்ந்த காலத்தில் இருக்கிற உலகத்தையே கர்த்தர் அழைத்தாலும் அழித்தாலும் நோவாவோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரும் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள்.
ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய கண்களிலே பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பெருமழை, ஒருவேளை எல்லா காரியங்களிலிருந்தும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், தேவனோடு ஐக்கியம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனோடு உருவாடுகிற அனுபவம், தேவனோடு நடக்கிற அனுபவம் இருக்கும் என்றால், நோவாவுக்கு கிருபை கிடைத்தது நிமித்தமாக நோவாவுடைய மனைவி பிள்ளைகள் 8 பேரை கர்த்தர் தப்புவித்தது மாத்திரம் அல்ல, அவனோடு உடன்படிக்கை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், பிரசனத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், எந்த காலத்திலும் அவரை சேவிக்கிற பிள்ளைகள், எந்த காலத்திலும் அவரை துதிக்கிற பிள்ளைகள், அப்பா இன்னும்மை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள், இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மோடு நான் நடப்பேன் ஆண்டவரே, உம்முடைய மகிமைதான் எனக்கு தேவை என்று விரும்புகிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவார். அவங்களை தப்புவிப்பார், அவர்களை பாதுகாப்பார். இந்த பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். ஆகவேதான் ஆலயத்துக்கு வரும்போது என்றாலும் சரி, ஜெபிக்கிற நேரம் என்றாலும் சரி, இன்னும்மை நான் அறியணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். நான் ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, பேசுகிற தேவனை ஆராதிக்கிற, காண்கின்ற தேவனை ஆராதிக்கிற, எங்களோடு நடக்கிற தேவனை ஆராதிக்கிற, பதில் தருகிற தேவனை ஆராதிக்கிற, சகலத்தையும் படைத்த தேவனை ஆராதிக்கிற, எல்லா தேவர்களிலும் மேலான தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்து ஆராதிக்கிற, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை அறிந்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறேன். அவரை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை ஆராதிக்கிறேன். அப்படி நீங்க நடப்பீர்கள் என்றால், ஆண்டவரோடு உறவாடுவீர்கள் என்றால், ஆண்டவரோடு ஐக்கியம் வைப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திற்கு கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நிமித்தமாக நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்து பேழைக்குள்ள வைத்து பாதுகாத்தது மாத்திரல்ல, நோவாவை மறவாமல் நினைத்தருளினார். நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினாரு? நினைத்தருளினார். நினைத்தது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள், யாவையும் கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாம், நானும் ஆண்டவரும், நானும் ஆவியானவரும், நானும் அவருடைய பிரசன்னமும், நான் அவரோடு கூட இருக்கணும். அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை விட்டு விலகக்கூடாது. பலிபீடத்துல எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், அது அவிந்து போகவே கூடாது. யாரோட நமக்கு ஐக்கியம் இருக்கோ இல்லையோ, பரலோக தேவனோடு ஐக்கியமா இருப்போமே என்றால், பரலோக தேவ பிரசன்னத்தோடு நம்ம இருப்போமே என்றால், அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்துக்குள்ள நாம் இருப்போமே என்றால், கர்த்தர் ஒருபோதும் எந்த கையிலையும் உங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. இன்னும் வாசித்து பார்த்தா ஆதிகாம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி, ஜலப்பிரளயத்திலிருந்து தப்புவிக்கும்படி கர்த்தரே இறங்கி வந்து அவனை பேழைக்குள்ள விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமே என்றால், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலி அடைப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இரத்த கோட்டைகளை வைப்பார். கர்த்தர் அடைத்தால் அதை எவனாலும் திறக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இறங்கி வந்து ஜலப்பிரளயத்தில் சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தரே அந்த பேழையின் வாசலை அடைத்தார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரே என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடைக்கலமாய் இருப்பாரே என்றால், 91ஆம் சங்கீதத்தின்படி உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து வாசல்களை அடைத்து பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு வித்தியாசம்,
ஒரு ஒரு மேலான அனுபவம், இன்னுமே அறியணும் என்கிற அனுபவம், இன்னும் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும், இன்னும் அவருடைய பிரசன்னத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்குமே என்றால் கர்த்தருடைய கண்களில உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அந்த கிருபை இருந்தமை என்றால், அந்த கிருபை இருக்குமே என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 5:10 ரொம்ப எனக்கு பிடித்தமான வசனம். 2 சாமுவேல் 5:10 தாவீதை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். மக்னாயிம் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் கூட உலக பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். விரும்புறீங்களா? இருக்கிற மாதிரியே நம்ம இருந்துட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கலாம், நாளைக்கு ஒரு 2 வீலர் வாங்கணும், அடுத்தாப்புல ஒரு பைக் வாங்கணும், அடுத்தாப்புல ஒரு கார் வாங்கணும், அடுத்தாப்புல ஒரு சொந்த வீடு வாங்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை தரம் விருத்தி அடைந்துட்டே இருக்கணும். அதே போலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிப்போட நிக்க கூடாது, ஞானஸ்நானத்தோட நிக்க கூடாது, அபிஷேகத்தோடு நிக்க கூடாது. ஒரு ஆனந்தத்துல அபிஷேகம் வேணும். பாத்திரம் நிரம்புவதோடு நிக்க கூடாது, பாத்திரம் நிரம்பி வழியணும். இன்னும் அவருடைய பிரசன்னத்துல கலிகுறணும், அவருடைய மகிமையை பார்க்கணும், நீச்சல் ஆழம் போகணும். எல்லா விதத்திலும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்ட தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அவனை விருத்தி அடைய பண்ணினார். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ராஜாவாய் மாற்றினார். மாத்திரமல்ல, கர்த்தரை தேட 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 நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்தார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அதனுடைய ரகசியம் என்ன? தாவீதுக்கும் ஆண்டவருக்கு இருந்த ஐக்கியம், தாவீதுக்கும் ஆண்டவருக்கு இருந்த உறவு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிற கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எந்த காலத்திலும் அவரை நான் துதிப்பேன். இரவிலும் படுக்கையிலும் என் கைகள் விரிக்கப்பட்டிருக்கும். இரவிலும் அவரை நான் துதிப்பேன், பகலிலும் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். என் அன்பு சபையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் ஏதோ இந்த உலகத்தில் வந்து போகிறவர்களாக அல்ல, 10ஓடு 11ஆக அல்ல. மக்னாயிம் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலும் நாளுக்கு நாள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். கர்த்தரை தேடுவதில், கர்த்தரை ஆராதிப்பதில், வசனத்தை கேட்பதில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வீட்டின் சூழ்நிலை விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தாவீது கர்த்தரை முன்பதாக வைத்திருந்தார். இரவு படுக்கையிலும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார். படுக்கையில் அவருடைய கரங்கள் விரிக்கப்பட்டு இருந்தது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களில் நான் விரும்புகிற காரியம், கர்த்தர் விரும்புகிற காரியம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகணும், வாழ்க்கை தர முன்னேறணும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தேவை என்ன? மரியாளை போல ஆண்டவரே, நீர் என் பங்குதாரராய் இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், நீர் என் பங்குதாரர் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு அநேக போர் சேவகர்கள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், எது இருந்தாலும், நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களுடைய நண்பனாய் இருக்கிறார்கள்? யார் உங்களுடைய பங்குதாரராய் இருக்கிறார்கள்? யார் உங்களுடைய ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார்கள்? என் தேவனோடு நீங்க ஐக்கியம் வைப்பீர்கள் என்றால், தேவனோடு உறவாடுவீர்கள் என்றால், அவருடைய பிரசன்னத்தில் உங்களையே மறந்து ஆராதிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். நம்முடைய ஆராதனையில் ஒரு வித்தியாசம் வேணும். கர்த்தரை தேடுவதில் வித்தியாசம் வேணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம் என்றால், ஜெப அறைக்கு வந்து விட்டோம் என்றால், வேற எந்த காரியமோ ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. ஆண்டவரை அறியணும், இன்னுமை நெருங்கணும், உங்களுடைய பிரச்சனத்தின் ஆழத்துல வரணும். நேற்றைய அனுபவம் அல்ல, இன்றைக்கு இன்னுமோடு சஞ்சரிக்கணும்.
ஏனென்றால் அவர் பேசுகிற தேவன், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வருகிற தேவன், துதிகரின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். நான் துதிக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஆக வேண்டும். நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் என் தேவன் ஜெபத்தை கேட்கும்போது இறங்கி வரணும். நான் சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் ஒப்பு கொடுப்பேன் என்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை அவர் கதவை அடைத்து பாதுகாப்பார், இரத்த கோட்டைகளை வைப்பார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல சபை விருத்தி அடையும், ஆத்துமக்களால் விருத்தி அடையும், அபிஷேகத்தில் விருத்தி அடையும். அதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற, கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தரோடு ஆராதிக்கிற, இனி நான் நல்ல ஆண்டவரே நீங்க தான் என்னை ஆளுகை செய்யணும், ஆலயத்துக்குள்ள நான் வந்துட்டேனா என்னை ஆளுகை செய்கிறவர் நீங்களா இருக்கணும். சுயம் போயிடணும், சிந்தனை போய்விடணும், எண்ணங்கள் போய்விடணும். என்னை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருத்தர், பரலோகம் என்னை கண்ட்ரோல் பண்ணணும், ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணணும். ஓ, அப்படி நடக்கிற, அப்படி சஞ்சரிக்கிற அனுபவமாய் மக்னாய் சபை மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நான் கர்த்தரோடு சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், அவருடைய பிரசன்னத்துல விழுந்து கிடக்கணும். சாலமோனை குறித்து வாசிப்பது மாத்திரமல்ல, சாலமன் கட்டின தேவாலயத்துல கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை என்றும் உள்ளது என்று சொன்ன பொழுது, ஓ தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது கேட்பது மாத்திரமல்ல, அதை எங்களுடைய சபையில பார்க்க வேண்டும். அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. சபை மகிமையினால் நிரப்பப்படணும், பிரசன்னத்தால் நிரப்பப்படணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆழத்துல போகிற அனுபவத்துக்குள்ள வந்து ஆக சபை ஆக வேண்டும். விசுவாசி நீச்சலால அனுபவத்துல வந்து ஆக வேண்டும். கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கும். உலகம் முழுவதும் பொல்லாங்கல கிடக்கும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த உலகத்தையே அழிக்க நினைக்கும் பொழுது ஒரே மனிதன் நோவா, கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவா, கர்த்தரோடு நடந்த நோவா, கர்த்தரோடு உலாவின நோவாவுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி கிருபை தருவாரே என்றால், இன்றைக்கு அதே தேவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற, விடுதலையோடு ஆராதிக்கிற, பிரசனத்தை விரும்புகிற, நம்ம பாடின பிரகாரமாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, அறுசுவை உணவு உண்பது போல உம்மை நான் ஆராதிப்பேன். என் உதடுகள் துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரோடு நடப்பது, கர்த்தரோடு ஐக்கியம் வைப்பது. ஆமேன். இந்த வேதத்தில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அது நம்ம எல்லாரும் எடுப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கு பெரையோ பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த பட்டணத்தார். எந்த பட்டணத்தார்? பெரையோ பட்டணத்தார். மேடவாக்கத்தில் இருக்கிற மக்னாயின் சபையில இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மேடவாக்கம் சபையில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து என் பரலோகம் சொல்ல வேண்டும், பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சையாய். சொல்லுங்க, மனோவாஞ்சைனா என்ன? ஹல்லேலூயா. மனோவாஞ்சைனா என்ன? மனதுல ஒரு தாகம், மனதுல ஒரு வாசை, மனதில் ஒரு விருப்பம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன வார்த்தையை தரப்போகிறார், என்ன எனக்கு பேச போகிறார், என்ன வெளிப்பாடுகளை தரப்போகிறார், வேதத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு என் கண்கள் திறக்கப்படும்படி கர்த்தர் என்ன பேச போகிறார், அதுதான் ஒரு மனோ வாஞ்சை. அப்படி ஒரு தாகம், என்ன சொல்லுவாரோ என்று அவருடைய வாசல்களிலே காத்திருப்பதை போல ஒரு தாகத்தோடு மன வாஞ்சையோடு கர்த்தர் என்னோடு பேச போறாரு. அதற்காக நான் காத்திருக்கிறேன், அதற்காக நான் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். மனுஷ சத்தம் அல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். அவர் ஜீவ அப்பம் அவர்தான். அந்த அப்பத்தை நான் புசிக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர், வழி காட்டுகிறவர், வார்த்தை மூலமாக வழி காட்டுகிறவர், மாம்சமாய் வார்த்தை, வார்த்தை மாம்சமாய் வந்த அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி மனோ வாஞ்சை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது மனோ வாஞ்சை. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுறோம். அந்த ஒரு வார்த்தை விடுதலையை கொண்டு வரணும். அந்த ஒரு வார்த்தை என்னை சீர்படுத்தணும். அந்த ஒரு வார்த்தை என்னை ஸ்திரப்படுத்தணும். அந்த ஒரு வார்த்தை என் காயங்களை கட்டணும். அந்த ஒரு வசனத்தை அனுப்பி என்னை குணப்படுத்த வேண்டும்.
அல்லேலூயா. அந்த மனவாஞ்சையோடு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வாசிப்பது வேற, ஆராய்ந்து பார்ப்பது வேற, அதை போட்டு தியானிப்பது வேற. அப்படி ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு உறவு, ஆண்டவரோடு நீங்க ஐக்கியம் வைக்க வைக்க நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை. குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்து அந்த உலகத்தையே நோவா கொடுத்துட்டாரு. அங்க யாருமே இல்லை, நோவாவும் அவன் குடும்பம் தான் எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள்ட்டாரு. ரெண்டாவது சொன்னேன், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். நாமே நீங்க கர்த்தரோடு இருந்து பாருங்களேன், அப்படி பிரச்சனத்துல நீங்க இருந்து பாருங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் என்னால சரியா ஜெபிக்க முடியலன்னா அன்னைக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்கும், அன்னைக்கு ஒரு சோர்வு நம்மளை வந்துடும். அதே நேரத்துல மனதார ஜெபித்துட்டேன்னு வைங்களேன், ஒரு பெரிய சந்தோஷம், அதுல ஒரு பெரிய திருப்தி. எத்தனை பேர் அந்த அனுபவத்தெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க? ஒரு நாள் சரியா ஜெபம் இல்லைன்னா, இன்னைக்கு ஜெபிக்கல, அவனுடைய பிரசன்னத்துல இருக்கல அப்படிங்கிற ஒரு பாரம் குத்திட்டே இருக்கும். அந்த நாள் வேஸ்டா போன மாதிரி, ஒரு தோல்வியா போன மாதிரி, ஒரு வெறுமையா போன மாதிரி இருக்கும். ஆனா மனதாரோடைய பிரசன்னத்துல விழுந்து கிடந்தவரை துதித்து ஆராதித்து விட்டேன் என்றால் அந்த ஒரு நாள், ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை துதித்து இருக்கிறேன்ப்பா, உம்மை ஆராதித்து இருக்கிறேன், என்னால இயன்ற மட்டும் உம்மோடு நான் பேசி இருக்கிறேன் என்று அந்த நாள் ஒரு வெற்றி நாளாய், ஜெயத்தினாலாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி அனுபவத்துல நம்ம இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நான் ஜெபிக்கலனா ஐயோ மனசாட்சி குத்தணும், மனசாட்சி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கல, ஆண்டவரோடு நடக்கல, வேதத்தை தியானிக்கல, இன்னைக்கு நான் ஆண்டவரோடு ஜெபத்துல உறவாடவில்லை, மனசாட்சி குத்துகிற ஒரு நிலைமையில இருப்போம் என்றால் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவரோடு அந்த நாளில ஜெபிக்க முடியாமல் போய்விடலாம். ஆனால் எல்லா நேரத்திலையும் அப்படி இல்லாதபடி கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் நீங்க நடந்து பாருங்களேன், அந்த நாளுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் கிருபை உனக்கு போதும் பாப்போ, உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் கர்த்தர் கிருபையை தந்துட்டே இருவார். ஆமென். நீங்க பலவீனப்படவே மாட்டீங்க, சோர்ந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எசேக்கியேல் 47 வாசித்து பார்த்தோம் என்றால், எசேக்கியேலின் புத்தகம் 47ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து எசேக்கியேல் எழுதுகிறார். எசேக்கியேல் எழுதுகிற அந்த காரியத்தை நம்ம கவனமா பார்ப்போம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 1000 முழம் அளந்து எசேக்கியேலை தண்ணீரை கடக்க பண்ணின பொழுது தண்ணீர் எப்படி இருந்துச்சு? கணுக்கால் அளவா இருந்தது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நீங்க எந்த அனுபவத்துல வர்றீங்க? கணுக்கால் அனுபவத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. 1000 முழம் கணுக்கால் அளவு ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக வேதம் என்ன சொல்லுகிறது? பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் எப்படி இருந்தது? முழங்கால் அளவாய் இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவது ஞானஸ்நான அனுபவத்துல நீங்க வரணும். முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், இரண்டாவது கர்த்தரோடு உறவாட ஐக்கியப்பட அடுத்த 1000 முழம் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்கிற இரண்டாவது ஒரு அனுபவம். மூன்றாவது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பின்னும் அவர் 1000 முழம் என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. மூன்றாவது ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரட்சிப்பின் அனுபவம், ஞானஸ்நானத்தின் அனுபவம், மூன்றாவது அபிஷேகத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தை தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அதோடு நிக்கல, கணுக்கால் அளவு, அடுத்தது முழங்கால் அளவு, அடுத்தது இடுப்பளவு. அடுத்தது என்ன சொல்றாரு எசேக்கியேல்? பின்னும் அவர் 1000 முழம்
அளந்தார். அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது தண்ணீர், நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான நிறைவான திருப்தியான ஒரு அனுபவம். என்னவென்றால் நீச்சலால அனுபவம். அபிஷேகத்தை பெற்று கொண்டதோடு நிற்கவில்லாம, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல விழுந்து கிடக்கணும், உம்முடைய பிரசன்னத்திலேயே நான் நடக்கணும், உம்முடைய பிரசன்னத்திலேயே ஒவ்வொரு நாளும் நான் கடந்து செல்லணும். அந்த நதியில நீந்தும் பொழுது என்னுடைய சுயம் மேற்கொள்ளாது, என்னுடைய மாம்சம் மேற்கொள்ளாது. அந்த அபிஷேக நதி எங்கே வழி நடத்துகிறதோ அந்த நீச்சல் ஆழத்தில் அந்த நதியினுடைய விருப்பத்தின்படி, ஆவியானுடைய விருப்பத்தின்படி, பரலோக திட்டத்தின்படி கர்த்தரே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீச்சல் ஆழத்தில் போயிட்டீங்கன்னா உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அவர் எங்க உங்களை கொண்டு செல்ல வேண்டும் விரும்புகிறாரோ, எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு சென்றது போல நீச்சலால் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளையை சத்துரு தொட முடியாது, இச்சைகள் மேற்கொள்ள முடியாது, மாம்சம் மேற்கொள்ள முடியாது, உலக காரியம் சேதப்படுத்த முடியாது. அந்த நதி போகிற இடமெல்லாம், அந்த ஆவியானவர் வழி நடத்துகிற இடமெல்லாம் அவருடைய திட்டத்திற்கு கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அனுபவம் தேவை, நீச்சலாலம் தேவை. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு என்ன அனுபவம் தேவை? நீச்சலாலம் தேவை. ஆவியானவர் நடத்துகிற அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி என்னை எங்க கொண்டு போக சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆவியானவரே என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலா. அங்கே எசேக்கியேல் எழுதுகிறார், அந்த நீச்சல் ஆழம் கடந்து சென்ற பொழுது 6ஆம் வசனத்தில் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை நீ கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் திரளான விருட்சங்களை கண்டேன். ஒரு மனிதன் நீச்சல் ஆழத்தில் ஆவியானவர் நடத்தி கொண்டு அந்த நீச்சல் ஆழ அனுபவத்தில் நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் அந்த நதியின் கரையோரத்தில் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. நீச்சல் ஆழத்தில் சபை இருக்கும் என்றால், விசுவாசி நீச்சல் ஆழத்தில் ஒரு குடும்பம், ஒரு குடும்ப தலைவன், ஒரு தலைவி செல்லுவான் என்றால் அங்கே அநேக புதிய புதிய விருட்சங்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள், கனிதரும் செடிகள் கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருப்பார். வறண்டு போய் கரையோரமாய் வறண்டு போயிருக்கிற அந்த இடத்துல விருட்சங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வறண்டு போயிருக்கிற குடும்பத்தில் ஜீவ நதி பாயும் பொழுது, நீச்சல் ஆழம் செல்லும் பொழுது உன் குடும்பத்தில் கனிதரும் செடியாய் மாற்றுவார், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவார். அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். சபையில திரள் கூட்ட விருட்சங்கள் எழும்பும், கர்த்தருக்கு பிரகாசிக்கும். ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பும். அப்ப சபை எப்படி இருக்கணும்? நீச்சல் ஆழ அனுபவத்தில் ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளும் நீச்சல் ஆழ அனுபவத்தில் நதி போகிற இடத்துல நீந்தும் பொழுது அநேக விருட்சங்கள், ஆத்துமாக்கள் என்கிற விருட்சங்கள், குடும்பத்தில் ஆசீர்வாதம் என்கிற விருட்சங்களை கர்த்தர் தருவார். உங்கள் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீச்சல் ஆழம் நதியின் ஆழத்தை அனுபவத்தில் போகும் பொழுது அங்க வெகு திரளான விருட்சங்கள், இந்த மேடவாகத்தில் வறண்டு போயிருக்கிற திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவார். எப்பொழுது? நீச்சல் ஆழ அனுபவத்தில் சபை போகும் பொழுது, நீச்சல் ஆழத்தில் விசுவாசிகள் போகும் பொழுது இந்த இடமெல்லாம் ஆத்துமாக்களால் கர்த்தர் நிரப்பிடுவார். வெகு திரளான விருட்சங்களை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அனுபவத்தில் எத்தனை பேர் விரும்புறீங்க? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபைக்கு நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய சபைக்கும் உடைய கண்களில கிருபை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு ஒரே வழி, சபை உம்மோடு நடக்கணும், உம்மோடு சஞ்சரிக்கணும். சபை என்றால் நான் தான் ஆண்டவரே. என்னை உம்மோடு நடக்கிற அனுபவத்தில், சஞ்சரிக்கிற அனுபவத்தில் எசேக்கியேலை ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழ அனுபவத்தில் கடக்க பண்ணின பொழுது வெகு திரளான விருட்சங்கள். அல்லேலூயா. ஒரு நாள் என் குடும்பம் அழைக்கணும்,
ஆசீர்வாதமா இருக்கணும். வற்றாத நீருத்தை போல இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன தேவை? நீச்சலா போனா நதி போற இடத்துல கட்டளைகளை நடத்துவார். நடத்த வேண்டியதில்லை. ஆவியானவர் பிரயோஜனமா இருக்கிறத அப்பப்ப உங்களை நடத்தினே இருப்பார். யாரை போதிக்க வேண்டியதில்லை. ஆவியானவர்களை போதிப்பார். ஆமென். இந்த மாதிரி ஆகிட்டாச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணலாம், மறந்துடாதீங்க. நல்ல ஒரு ஜெனரேட்டர் வேணும். ஏன்னா இந்த பேட்டரி எல்லாம் தாங்க மாட்டுது. ஆகவே நல்ல ஒரு ஜெனரேட்டர் கத்தர் கொடுத்தாருன்னா இப்படி கரண்ட் போகும்பொழுது ஏசி சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி கத்தர் நிச்சயமா தருவார். ஆமென். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கூட ஆண்டவர் செய்யறாரு. இதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். சரி, கர்த்தரோடு உறவு, கர்த்தரோடு ஐக்கியம். நல்ல உதாரணம் நம்ம பார்க்கணும்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம திருப்புவோம். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். 15ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவர்கள் இளையவன், தகப்பனே, ஆஸ்திரேல் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்த 12ஆம் வசனம், லூக்கா 15:12. அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். ஒரு தகப்பனோடு குடும்பத்துல யாருக்கா 2 பேர் இருக்கிறான். அதுல இளைவன் என்ன கேட்கிறான்? தகப்பன் வேண்டாம், ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே தகப்பன் என்ன பண்ணாரு? பிரிச்சு கொடுத்துட்டார். வசனம் சொல்லுகிறது அடுத்த 13ல, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தகப்பனுடைய அன்பை விட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். முதலாவது ஆண்டோடைய ஐக்கியம் இல்லைன்னா, ஆண்டோடைய பிரச்சனை இல்லைன்னா, ஆண்டவரோடு கூட நடக்கலன்னா, முதலாவது ஒரு மனிதனை தாக்குறது என்னது? துன்மார்க்கமான ஜீவியம், பாவமல்ல வாழ்க்கை. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டுடைய அன்பை விட்டு, தகப்பனுடைய பிரசனத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு வெளியே போனா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் நம்மளை சேதப்படுது. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்? துன்மார்க்கமான பாவமான வாழ்க்கையாய் மாறும். இரண்டாவதாக அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். 14 கடைசியில அவன் எல்லாவற்றிலும் குறைவுபட தொடங்கினான். ஆண்டவனுடைய ஐக்கியம் இல்லைன்னா நம்ம எல்லாவற்றிலும் காற்று போன பலூன் மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆஸ்தியை அழித்து போட்டான், எல்லாவற்றிலும் குறைபட தொடங்கினான். ஜப வாழ்க்கையில குறைவு, வேத வாசிப்புல குறைவு, ஜெபிப்பதில குறைவு, குடும்பத்துல குறைவு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். குறைபட தொடங்கினான். அடுத்தபடியாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்த தேசத்து குடிகள் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் தன் வயல்களில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஆமென். பாருங்களேன், எதை மேய்க்க ஆரம்பிச்சான்? இப்போ அவன் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் தரம் என்ன? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, யூதா கோத்திரத்து பிள்ளை, வீட்டுல அத்தனை வேலைக்காரர்கள், வேலைக்கு சாப்பாடு. இப்ப எதை மேய்ச்சிருக்கான்? வண்டியை மேய்ச்சிருக்கான். ஆண்டோட உறவு போச்சுன்னா நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய ஸ்டேட்டஸும் போயிடும். சத்துரு நம்மளை பார்த்து கேலி பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். நம்ம சூழ்நிலை பரிதாபமா மாறி பண்டி பேய்க்கிற நிலைமைக்கு போயிட்டான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிடுச்சுன்னு மாறி, அப்படி இருந்த இளைய குமாரன் இப்ப என்ன ஆயிட்டான்? அங்க வேலைக்காரன ஒருத்தனை வானா வாரா, ஒருத்தனை போனா போறான். இப்ப எதை வச்சுட்டு கிடக்கான்? ஆண்டுடைய உறவை இழந்துடவே கூடாது. ஆமே. சத்துரு நம்மள வந்து பாருன்பா. ஆமே. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டோட இருந்தோம்னா நம்ம வந்து பாருன்னு சொல்லணும். நம்மள ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது. ஆமே. பாருங்க, அடுத்தாப்புல ஒருவேளை உணவுக்காக தவிடு, அது கூட அவனுக்கு கிடைக்கல. பசி பட்டினி. ஆமே. கலசத்துல எண்ணெய் குறைந்து போகும், பானையில செலவழிந்து போகும். ஆண்டவரோடு இருந்தா ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உங்கள் வாய் என்ன பண்றாரு? திருப்தியாக்குகிறார். ஆமே. பசி பட்டினி. அடுத்தாப்புல அங்க 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இது உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை குட்ட மனசாட்சி, தாழ்வு மனப்பான்மை, ஆண்டவரை ஜெபிக்கல,
இன்னைக்கு ஆண்டவரோட ஐக்கியம் இல்ல, வேதத்தை படிக்கலாம், என்ன வந்துடும்? முதலாவது நம்ம தாக்குறது சாத்தாந்திரவாணி. ஜெபிக்கல, இன்னைக்கு வேதத்தை வாசிக்கல, குட்ட மனசாட்சி வரும், தாழ்வு மனப்பான்மை வரும், ஒரு டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு தூரம் போகும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரோட ஐக்கியத்துல நீங்க ஓடி வரும் பொழுது, அடுத்தபடி அந்த இளையகுமார் சம்பவத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் 17ஆம் வசனம், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நீங்க வந்தீங்கன்னா முதலாவது புத்தி தெளிந்தது. ஆமென். ஆண்டவரோட நெருங்க என்ன நடக்கும்? புத்தியை தெரிய பண்ணுவார். ஆமென். புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர் இருந்தாங்கல்ல, புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேரை போல கர்த்தர்களை மாற்றிடுவார். நல்ல புத்தியை தருவார், நல்ல சிந்தனையை தருவார், நல்ல ஞானத்தை தருவார். தேவானை ஒருவனாலும் எதிர்த்து நிக்க முடியல. அவருடைய புத்தி தெரிஞ்சு போச்சு. தகவலோட தூரம் போகும்போது அவருடைய புத்தி மந்தமா போயிடுச்சு. எல்லாம் குறையோட போய் பண்டிகையோட பண்டிகையா கிடக்குறான். ஆனா தகப்பனத்துல போகணும்னு நினைச்ச உடனே அவனுக்கு முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஆமென். நல்ல புத்தியை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார், நல்ல சிந்தனைகளை தருவார். ஆண்டவரோட நெருங்க சீசர்களை கர்த்தர் பெரிய ஞானியா மாத்திட்டார். படிப்பறிவு இல்லாத மீனவர்கள் பேசுறத பார்த்துட்டு இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. இவங்க தேவனோடு யாரோடு கூட இருந்தவங்க? படிக்காத மீனவர்களுக்கு புத்தி ஞானம் எப்படி வந்தது? தேவனோடு கூட இருந்தாங்க. நீங்க தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தா கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவார். ஒரு முறையை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் வாயில தருவார். எப்படி பதில் சொல்லணும்னா கர்த்தர் தருவார். புத்தியை கர்த்தர் தெரிவிப்பார். அல்லேலூயா. நல்ல பெசலேயருக்கு ஞானத்தை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். எப்படி அன்னைக்கு உடன்படிக்கை பற்றி மற்ற காரியங்களை செய்வதற்கு பெசலேயருக்கு ஞானத்தை கொடுத்தாரோ அதே ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்போ கர்த்தரோட ஐக்கியம், கர்த்தரோட நெருக்கம், கர்த்தரோட உறவு, தகப்பனுடைய அன்புல நீங்க கடந்து வந்தீங்கன்னா முதலாவது புத்தியை கர்த்தர் தெளிவிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது தகப்பனோடு உள்ள உறவு. அவன் என்ன பண்ற பாருங்க, புத்தி தெரிஞ்ச உடனே அவரின் தகப்பனுடைய கூலிக்காரல எத்தனையோ பேருக்கு பூத்தியான சாப்பாடு இருந்தது. நானோ பசியினால சாகிறேன். 18 நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய் தகப்பனுக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். புத்தி வந்த உடனே அவன் தகப்பன் வீட்டை நினைக்கிறான், தகப்பனுடைய நினைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. புத்தி வந்துச்சுன்னா ஆதியில ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் நீங்க நினைப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல உள்ள அன்பை நினைப்பீங்க. கர்த்தரை முதலாவது எப்படி ஆராதித்தீங்க அந்த சிச்சுவேஷன்லாம் நினைப்பீங்க. கர்த்தரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு நான் மகிமையா வாழ்ந்தேன், தகப்பன் வீட்டில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது அதையெல்லாம் கர்த்தர் நினைக்கிற அந்த நினைவை தருவார். அந்த ஆதி அன்புக்கு நான் வர வேண்டும் என்கிற வாஞ்சையை கர்த்தர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. தகப்பன் வீட்டை நினைக்கணும். ஆண்டவரை நான் தேடும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, அபிஷேகத்துல நிறைந்து இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் நினைக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இரண்டாவது அவன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 18ஆம் வசனத்துல, எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நெருங்க கர்த்தரோடு ஐக்கியம் வர வேண்டும் என்று நீங்க விரும்ப அங்க என்ன நடக்கிறது? எழும்புவீர்கள். கர்த்தருக்காக எழும்புவீர்கள். தகப்பனிடத்துல நெருங்கணும்னு எழும்புவீங்க. தகப்பனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஹல்லேலூயா. தகப்பனை நினைக்கும் பொழுது, தகப்பன் வீட்டை நினைக்கும் பொழுது, கர்த்தரோடு ஐக்கியத்தில் வர நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். எப்படி எழும்ப பண்ணுவார்? தகப்பனிடத்துல போகும்படி, தகப்பனுடைய அன்புக்குள்ள வரும்படி, தகப்பனுடைய காரியங்களிலே அவரோடு ஐக்கியப்படும்படி கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. எழுந்து அவன் எங்க வந்தான்? தகப்பனிடத்திலே வந்தான். ஹல்லேலூயா. எழுந்து மகனாய் சபைக்கு அல்ல, போதகரை பார்க்க அல்ல. நீங்க எழுந்து எங்க வரணும்? தகப்பனை பார்க்க வரணும். தகப்பன் வீட்டுக்கு போறேன் வரணும். தகப்பனோடு ஐக்கியப்பட போறேன் வரணும். தகப்பனிடத்துல தன்னுடைய குற்றத்தை எல்லாம் அறிக்கை செய்தது போல குறைவுகளை தகப்பனிடத்துல சொல்லும்படி வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து எங்க வந்தான்? தகப்பனிடத்துல வந்தான். தகப்பனிடத்துல பேசினான். நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தகப்பனிடத்துல நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார்? அங்கே எழுதப்பட்டிருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது அங்க வாஸ்து பார்த்தோமே என்றால், அங்க முதலாவது வாஸ்து பார்க்கும் பொழுது தகப்பனை நோக்கி என்று 22 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவன் மேல போடுங்க. ஹல்லேலூயா. பழையவள் எல்லாம் தகப்பனுடைய ஐக்கியத்துல வரும் பொழுது, தகப்பனுடைய அன்புக்குள்ள வரும் பொழுது, தகப்பனுடைய பிரசனத்துல வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்ன? ஒருவரும் கொடுக்க கூடாது, ஒருவரும் எடுக்க முடியாது விலை உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் தருவார். அது என்ன விலை உயர்ந்த வஸ்திரம்? இரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவார், இரட்சிப்பின் சால்வையை தருவார், இரட்சிப்பு என்கிற அடையாளத்தை தருவார், இரட்சிக்கப்பட்டவை என்கிற முத்திரையை கர்த்தர் தருவார். எலியாவின் மேலிருந்த சால்வை எலிசாவின் மேல வந்த உடனே எலிசாவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு சால்வையை தருவார், கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை தருவார். அன்றைக்கு காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்ட பொழுது காயின் கேட்கிறான், போகிற இடத்துல எல்லாம் என்னை காணும் இடத்துல என்னை கொண்டு போடுவார்களே என்று கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது காயின் மேல கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளத்தின் நிமித்தம் காயின் தப்புவிக்கப்பட்டான். அதே போல கர்த்தர் இரட்சிப்பு என்கிற சால்வையை போடுவார். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்கிற அடையாளத்தை போடுவார், முத்திரை மோதிரம் என்கிற அடையாளத்தை போடுவார், வேறு பிரிக்கப்பட்ட அடையாளத்தை போடுவார். மற்ற ஜனங்களுக்கும் அன்றைக்கு எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கும் கோசே நாட்டில் இருந்த ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு என்ன போடுவாரு? ஒரு சால்வை என்கிற இரட்சிப்பு என்கிற சால்வை என்கிற அடையாளத்தை போடுவார். தேவனுடைய ஐக்கியத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இந்த இரட்சிப்பின் சால்வை உங்களுக்கு வேணுமா? அந்த அடையாளம் உங்களுக்கு வேணுமா? கர்த்தரோடு இன்னும் நெருங்குங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பனை பார்க்க வாங்க. எழுந்து புறப்பட்டு ஆவியானவரோடு இருக்க வாருங்க. எழுந்து புறப்பட்டு அவருடைய பிரசனத்தில் கலிகுற வரும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல ஒரு சால்வையை போடுவார். அந்த சால்வை உங்கள் மேல விழுந்துட்டு என்றால் எலிசா சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை அடித்த பொழுது பயமுறுத்தி தடையாயிருந்த யோர்தான் வழி விட்டது போல உங்களுக்கு மேல அந்த சால்வை இருக்கும் என்றால் யோர்தான் வழிவிடும். அல்லேலூயா. எந்த யோர்தானும் உங்களை பயமுறுத்த முடியாது. அந்த இரட்சிப்பு என்கிற சால்வை யோர்தான் போன்ற பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு அது வழியை உண்டு பண்ண வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம். 2வதாக அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அங்க வாஸ்து பார்த்தோம்னா, இவனுக்கு கைக்கு என்ன போடுங்க? மோதிரத்தை போடுங்கள். ஹல்லேலூயா. சால்வையை போடுவது மாத்திரமல்ல, வஸ்திரத்தை போடுவது மாத்திரமல்ல, பிதாவோடு ஐக்கியப்படும் பொழுது, உறவுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் ஒரு மோதிரத்தை போடுகிறார். அது என்ன மோதிரம்? உன்னை முத்திரை மோதிரமாய் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என் கரத்திலே அலங்காரமான கிரீடம், என் கரத்திலே நீ முத்திரை மோதிரம், என் கரத்திலே நீ ராஜ்யம் முடி. அன்றைக்கு யோசேப்புக்கு பார்வோன் ஒரு மோதிரத்தை போட்டு அதிகாரத்தை கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தில் பிதாவோடு நீங்க ஐக்கியப்படும் பொழுது, அவருடைய பிரசனத்தில் நீங்க இருக்கும் பொழுது அதிகாரம் என்கிற முத்திரை மோதிரத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போகிற அதிகாரத்தை தருவார். அவருடைய நாமத்தில் மதிலை தாண்டுகிற வல்லமையை தருவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்புக்கு பார்வோன் அதிகாரத்தை கொடுத்தது போல வேதம் சொல்லுகிறது, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன், நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடம், என் கரத்தில் நீ ராஜ்ய முடியாய் இருப்பார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் முதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முதலாவது ஒரு சால்வை. 2வது என்ன தருகிறாரு? ஒரு மோதிரம், முத்திரை மோதிரத்தை கர்த்தர் தருவார். அதிகாரம் என்கிற முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. மோதிரம் எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென். அகஸ்வேரு ராஜா அன்றைக்கு ஆமானுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு மோதிரம் என்கிற அந்த அடையாளத்தை கொடுத்து அதிகாரத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார். ஆமென். முத்திரை மோதிரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு பிரசன்னம். ஆமென். 3வதாக பாதரட்சை. ஆமென். பாதரட்சை எதை குறிக்கிறது? எதற்கும் ஆயத்தம் என்கிற பாதரட்சை.
படைகள் எல்லாம் ஒளிந்து போயின. சகலத்தையும் புதிதாக்குற புதிய பாதரட்சை, எது வந்தாலும் சந்திக்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், எதையும் சந்திக்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை கர்த்தர் உங்களுக்கு உடுத்தி வைக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க, எதை கண்டு நீங்க பின்வாங்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் நடக்கும். ஆயத்தம், எதையும் சந்திக்க ஆயத்தம், எதையும் மிதிக்க ஆயத்தம். இயேசுவின் நாமத்தில் ஆயத்தம் என்கிற பாதரட்சை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனோடு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துலயும் நீங்க நடந்துடுவீங்க, எந்த இடத்தையும் நீங்க கடந்துடுவீங்க. அல்லேலூயா. யோர்தான் எதிர்த்து நிற்க முடியாது, சிவந்த சமுத்திரம் எதிர்த்து நிற்க முடியாது, எரிகோ கோட்டைகள் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். எதையும் சந்திக்க, எதையும் கடந்து போகிற, எதையும் மிதிக்கிற அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியம், தேவனோடு உறவு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். ஆமென். இந்த கொழுத்த கண்டு எதை குறிக்கிறது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என் மாம்சத்தின்படி நான் ஓடினேன், மாம்சத்தின்படி செலவு பண்ணினேன், மாம்சத்தின்படி பண்டிகையோடு கிடந்தேன். அந்த கொழுத்த காலை என்கிற மாம்சத்தை கர்த்தர் அடிப்பார். மாம்சம் எழும்பாது. ஹல்லேலூயா. மாம்சம் சிலுவையில் அறையப்பட்ட பிரகாரமாக கொழுத்த காளையாக இருக்கிற இந்த மாம்ச விருப்பங்கள், மாம்ச சிந்தனைகள், மாம்சத்தின்படி நடக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் அடிக்க வல்லமையை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கொழுத்து போயிருக்கிற காரியங்கள், ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற கொழுத்த மாம்சத்தின் எண்ணங்கள் அடிக்கப்படும். அப்பா வீட்டுல வரும் பொழுது மாம்ச பிரகாரமான காரியங்கள், மாம்ச பலவீனங்கள், மாம்சத்துல நினைக்கிற நினைவுகள், மாம்சத்துல செயல்பட முடியாத காரியங்கள், மாம்சத்தின் நிமித்தமாக வழியு போகிற காரியங்கள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தனைகள் இனி எழும்பாதபடி அந்த மாம்சம் என்கிற காலை ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு உறவாடும் பொழுது அந்த மாம்சமாகிய காலை பலிபீடத்தில் வைத்து சுட்டரிக்கப்படும். ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்கும் பொழுது மாம்சம் எழும்பவே எழும்பாது. மாம்சம் என்ன பண்ணும்? அடிக்கப்படும், சுட்டரிக்கப்படும். ஆமென். கொழுத்து போயிருக்கிற காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் அடித்து அதை சிலுவையில் அறைந்து, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும். ஆமென். உம்முடைய சித்தத்தின்படி நான் ஓடுவேன் என்று சொல்லி மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் நடத்துகுவார். ஆமென். கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு, நானும் ஆவியில நடக்கணும், ஆவியில ஓடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் என்ன பண்ணா? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஆண்டுடைய பிரசன்னத்துல எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியமா வரும் பொழுது, ஆண்டவரோடு உறவாடும் பொழுது, தேவ பிரசன்னத்துல கடந்து வரும் பொழுது மரித்து போயிருக்கிற காரியம் ஜீவன் பெறும், அது உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 37 உலர்ந்து போன எலும்புகளை கிடக்கும் பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது எசேக்கியேல் சொன்னார், கர்த்தாவே தேவரீர் அதை அறிவீர் என்று சொன்ன பொழுது வசனத்தை கேட்க கேட்க ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வர வர ஆவியானவர் அசைவாட அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்றது. ஆமென். எப்பொழுது உயிர் பெறுகிறது? வேத வசனத்தை கேட்கும் பொழுது, ஆவியான அசைவாடும் பொழுது, ஒரு பலத்த காற்று ஊதப்படும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்றது போல ஆண்டவருடைய ஐக்கியத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆவியானுடைய அசைவாடுதல உலர்ந்து போன எலும்புகள் நிச்சயமாய் உயிர் பெறும். உங்கள் குடும்பம் உயிர் பெறும். குடும்பத்தில் மரித்து போய் இருக்கிற காரியம் உயிர் பெற வேண்டும் என்றால் ஆண்டவரோடு ஐக்கியம். பொருளாதாரத்தில் ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் தருவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தருவார். ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படுவார். மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்திலையும் உயிர் பெறுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பகுதி மரித்து போய் இருக்கிறதோ ஆண்டவருடைய ஐக்கியத்தில், ஆண்டவருடைய உறவில், தேவனுடைய வீட்டில் அது உயிர் பெறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மரித்து போன நாயினூர் விதவியின் மகனை அன்றைக்கு ஆண்டவர் அந்த பாடையை தொட்ட பொழுது அங்கே சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். இயேசுவின் நாமத்தில் வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன பொழுது உயிரற்ற வாலிபன் எழுந்து வந்தான். ஆண்டுடைய பிரசன்னத்துல, ஆண்டுடைய ஐக்கியத்துல உலர்ந்து போன காரியம் உயிர் பெறும். அல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் உயிர் பெறணும் நீங்க விரும்புறீங்களோ ஆண்டவரை பார்த்து சொல்லிருங்க, ஆண்டவரை இன்னுமோடு நெருங்க விரும்புகிறேன், என்னோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையில உலர்ந்து போய் இருக்கிறதோ, ஜெப வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கலாம், வேத வாசிப்பு உலர்ந்து போய் இருக்கலாம், ஆதியில பெற்ற அபிஷேகம் உலர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு அந்த உலர்ந்து போன காரியத்தை கர்த்தர் உயிர் பெற செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார், வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் என்ன பண்ணாங்களா? சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமேன். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாக பரலோகத்திலையும் சந்தோஷம், குடும்பத்திலையும் சந்தோஷம். ஒரு சகைவு ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த குடும்பம் முழுவதுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். ஒரு ஆபிரகாம் கர்த்தரை தேடின பொழுது ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு நோவா கர்த்தரோடு சஞ்சரித்த பொழுது நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்பின் பேழைகளை வைத்தார். ஒரு ராகாப் கர்த்தரை விசுவாசித்து அடைக்கலம் கொடுத்த பொழுது ராகாபின் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு லோத்து நீதிமானாய் இருந்தது நிமித்தம் லோத்தின் குடும்பத்தை தப்புவித்த தேவன் ஒரு மனிதன் ஆண்டவரோடு உறவு கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு தாவீது நிமித்தம் அவன் வீட்டில் ஒரு விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஒரு மனுஷன் ஆண்டவரோடு உறவாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த குடும்பத்தை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் 7 காரியம் ஆண்டவரோடு நடந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தர் இந்த முதல் பகுதியில இந்த இன்ட்ரடக்ஷன்லயே நிறைய காரியத்தை 7 பேர் ஆண்டவரோடு உறவாடி அது நிமித்தமாக அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து வசனத்தை கேட்பது மாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோனா தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி ஓடின பொழுது, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி ஓடின பொழுது பெருங்காற்று வந்தது, அந்த படகை மோதினது. ஓ யோனா ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு நான் ஓடி போறேன் என்று சொன்ன பொழுது யோனாவை கடலில் தூக்கி போட்டார்கள். அதே போல தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி ஓடி போகும் பொழுது பெருங்காற்று வரும். நம்முடைய வாழ்க்கை படகுல அது மோதும். அது மோதாமல் தப்ப வேண்டும் என்றால் ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு பிரசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். பெரிய பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தது நிமித்தமாக நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். எசேக்கியேலை நடத்தும் பொழுது 1000 முழம் கணுக்கால் அளவு அல்ல, மீண்டும் 1000 முழம் முழங்கால் அளவு, மீண்டும் 1000 முழம் இடுப்பளவு, மீண்டும் 1000 முழம் நீச்சல் ஆழம் நடத்தும் பொழுது அங்கே அநேக விருட்சங்கள் உண்டாயிற்று. நீச்சல் ஆழத்தில் வரும்பொழுது கர்த்தர் விருட்சங்களை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். சுக வாழ்வு துளிர்க்கும். ஓ ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல மீண்டும் ஆரோனுடைய கோல் துளிர் விட்டு அது பூ பூத்து பழங்களை கொடுத்தது போல கர்த்தருடைய பிரசனத்தில், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள, கர்த்தருடைய நடக்கிற அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது உன் கோல் துளிர்க்கும், உன் குடும்பம் துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சால்வையை போடுகிறார், ஒரு வஸ்திரத்தை போடுகிறார், ஒரு மோதிரத்தை போடுகிறார், ஒரு பாத ரட்சையை கர்த்தர் தருகிறார். கொழுத்த மாம்சம் கண்டு அடிக்கப்படுகிறது. ஓ உயிர்ப்பிக்கப்படுகிறது. மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான். குடும்பத்தில் சந்தோஷம், சபையில சந்தோஷம்,
பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சோத்திரம் சோத்திரம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் என்னை கொண்டு செல்வீராக. உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை கொண்டு செல்வீராக. உங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உறவாட வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம கேட்போமா? அப்பா, உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை நான் பார்க்கணும். உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். பாவியை போல நான் தூரத்துல நிக்க கூடாது. உம்முடைய பிள்ளையை போல உம்மிடம் வந்திட நான் விரும்புகிறேன். உம்முடைய மகனாய் வந்து மடியில தவழ்ந்து அப்பா நான் விரும்புகிறேன் என்று கேட்போமா? உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் என் அன்பே என் அன்பே. பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உன்னிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். சொல்லுங்க. பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே 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 என் அன்பே. மகனாய் வந்து மடியில் தமிழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாஸ்தத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். ஓ, மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் முத்தங்கள் தந்து பாஸ்தத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே. நல்ல தாகத்தோடு சொல்லுங்க. என் அன்பே என் அன்பே என் அன்பே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கிறேன். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கிறேன். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்கிறேன். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை மகா பரிசுத்த தலத்தில் நான் உம்மை பார்க்கிறேன். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கிறேன். என் அன்பே 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 என் அன்பே. பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். சொல்லுங்க. ஓ, பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. ஓ, பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். நன்பே என் நன்பே என் நன்பே என் நன்பே என் நன்பே என் நன்பே. சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி. நன்பே என் நன்பே. மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன்.
முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். ஓ மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகர்ந்திடுவேன். புத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். ஓ மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகர்ந்திடுவேன். புத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே நல்ல கரங்களை தட்டி என் நண்பே ஆவில நிறைஞ்சு என் நண்பே 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 உன் மகா பரிசுத்த தலத்தில் நான் உம்மை பார்க்கிறேன். உன் நன்முகத்தை பார்த்தே நான் உம்மை ரசிக்கிறேன். உன் மகா பரிசுத்த தலத்தில் நான் உம்மை பார்க்கிறேன். உன் நன்முகத்தை பார்த்தே நான் உம்மை ரசிக்கிறேன். உன் மகா பரிசுத்த தலத்தில் நான் உம்மை பார்க்கிறேன். உன் நன்முகத்தை பார்த்தே நான் உம்மை ரசிக்கிறேன். என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே ஓ என் நண்பே 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்களோடு நடக்கணும், உங்களோடு சஞ்சரிக்கணும், மகா பரிசுத்த தலத்துல வரணும். நீச்சல் ஆழம் வேணும், உங்களுடைய பிரசன்னம் வேணும், உங்களுடைய கண்களில் கிருபை வேணும். ஓ ராபா ராஜாரோ கர்த்தர் ஒரு சால்வையை போடுகிறார், ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார், முத்திரை மோதிரமாய் வைக்கிறார், பாத ரட்சைகளை தருகிறார், உயிரடைய செய்கிறார். உலகம் ஒரு வாழ்க்கை உன் குடும்பத்தை உயிர் வர செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ரிபா ராஜாரோ ஹபா டாதாரோ சந்தானா ஹபோ உயிர் அடையட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், கிருபை கிடைக்கட்டும், தேவனோடு நடக்கட்டும், வானம் திறக்கப்படட்டும், விடுதலை உண்டாவதாக, அபிஷேகம் உண்டாவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, ஓ பிரசனம் இறங்கி வருவதாக, அக்கினியாய் மாற்றுவீராக. ஓமக்கு நன்றி. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே. ஆண்டவரை பார்த்து மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து பகர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம். உண்மையிலே சொல்லுங்க. ஓ மகளாய் வந்து மடியில் தவழ்ந்து முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். ஆண்டவரை பார்த்து என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே என் நண்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஓ நன்றி ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய கண்களிலே கிருபையை கர்த்தர் தருகிறார்.
உலர்ந்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், சந்தோஷத்தை தருகிறார். தேவனோடு உள்ள உறவுக்குள்ள, இன்னும் ஐக்கியத்திற்குள்ள நீச்சல் ஆழம் வந்தபடியினால கர்த்தர் இன்றைக்கு இளைய குமாரனு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பரலோக பிதாவே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ள, உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உம்மை காண விரும்பின ஒவ்வொருவருக்கும் அந்த பிரசனத்தை, அந்த ஆளுகையை, நீச்சல் ஆழத்தை நீ தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அன்புல நாங்க நிலைத்து இருக்கணும். இந்த அன்பை விட்டு ஒருபோது எங்களை வேற காரியம் பிரிக்க கூடாது. உம்மோடு நடக்கிற நோவா உம்மோடு சஞ்சரித்தது போல உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உங்களுடைய கண்களில கிருபை கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை வைங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.